மதுரை தமிழ் பண்பாட்டின் தொன்மையான ஆத்மா. தென்னிந்திய மாநிலமான தமிழ்நாட்டிலுள்ள ஒரு பெரிய நகரமான மதுரை திராவிட கலாச்சாரத்தின் மற்றும் நாகரிகத்தின் நீடித்த பாரம்பரியத்திற்கு ஒரு சான்றாக விளங்குகிறது. 2500 ஆண்டுகளுக்கும் மேலான ஆவணப்படுத்தப்பட்ட வரலாற்றைக் கொண்ட இது உலகில் தொடர்ச்சியாக மக்கள் வசிக்கும் மிக பழமையான நகரங்களில் ஒன்றாகும். வைகை ஆற்றங்கரையில் அமைந்துள்ள மதுரை தமிழ்நாட்டின் கலாச்சார தலைநகராக புகழ்பெற்றதுடன் அதன் வளமான கட்டிடக்கலை மற்றும் கலாச்சார பாரம்பரியத்திற்காக பெரும்பாலும் கிழக்கின் ஏதென்ஸ் என்று குறிப்பிடப்படுகிறது. தூங்கா நகரம் என்றும் இது அன்புடன் அழைக்கப்படுகிறது. ஒரு சரித்திர பின்னணியின் சுருக்கம். மதுரையின் வரலாறு பல நூற்றாண்டுகளாக இப்பகுதியை ஆட்சி செய்து மதுரையை தங்கள் தலைநகராக நிலைநிறுத்திய பாண்டிய வம்சத்துடன் ஆழமாக பிணைந்துள்ளது. கடம்பவனம் என்ற காடாக இது முதலில் இருந்ததாக கூறும் புராண கதைகளுடன் நகரத்தின் தோற்றம் இணைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் மௌரிய பேரரசின் கிரேக்க தூதுவரான மெகஸ்தனிஸ் மற்றும் கௌடில்யரின் அர்த்த சாஸ்திரம் ஆகியவற்றில் குறிப்புகள் இருப்பதால் இதன் இருப்பு கிமு 3ஆம் நூற்றாண்டுக்கு முந்தையது என்று வரலாற்று பதிவுகள் சுட்டுகின்றன. பல நூற்றாண்டுகளாக சோழர்கள், டெல்லி சுல்தானகம், விஜயநகர பேரரசு மற்றும் நாயக்கர்கள் போன்ற பல்வேறு வம்சங்களின் ஆட்சியை மதுரை கண்டது. குறிப்பாக நாயக்க ஆட்சியாளர்கள் நகரத்தின் கட்டிடக்கலையில் அழிக்க முடியாத முத்திரையை பதித்தனர். அவர்களில் திருமலை நாயக்கர் தனது பங்களிப்புகளுக்காக மிகவும் கொண்டாடப்பட்டார். 1801இல் நகரம் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வந்து சென்னை மாகாணத்துடன் இணைக்கப்பட்டது. கட்டிடக்கலை அதிசயங்கள் மற்றும் ஆன்மீக சாங்சுவரிஸ். மதுரையின் மையத்தில் மீனாட்சி அம்மன் மற்றும் அவரது துணைவரான சுந்தரேஸ்வரர் பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பரந்து விரிந்த வராமான வெள்ளியப்பான மீனாட்சி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த சின்னமான கோவில் திராவிட கட்டிடக்கலையின் ஒரு தலை சிறந்த படைப்பாகும். புராண கதைகளை சித்தரிக்கும் ஆயிரக்கணக்கான துடிப்பான சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்ட அதன் உயரமான கோபுரம் சிறப்பாகும். இக்கோவில் வழிபாட்டு தலமாக மட்டுமல்லாமல் நகரத்தின் கலாச்சார மற்றும் மத மையமாகவும் திகழ்கிறது. மற்றொரு கட்டிடக்கலை அதிசயம் 1636ஆம் ஆண்டில் மன்னர் திருமலை நாயக்கரால் கட்டப்பட்ட திருமலை நாயக்கர் மஹாலாகும். திராவிட மற்றும் இஸ்லாமிய கட்டிடக்கலை பாணிகளின் இணைவுக்கு ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டான இந்த அரண்மனை அதன் பெரிய தூண்கள் மற்றும் அழகான சுதை வேலைப்பாடுகளுக்காக அறியப்படுகிறது. மதுரை மற்றும் அதன் சுற்றியுள்ள பிற முக்கிய மத தலங்களில் விஷ்ணு பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கூடலழகர் கோயில் மற்றும் நகரத்திலிருந்து சுமார் 21 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு மலையில் அமைந்துள்ள அழகர் கோயில் அடங்கும். முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் ஒன்றான திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் ஒரு பாறையிலிருந்து செதுக்கப்பட்ட ஒரு முக்கிய யாத்திரை ஸ்தலமாகும். கலாச்சாரம், கல்வி மற்றும் வர்த்தகத்தின் ஒரு மையம். சங்க காலம் முதலே தமிழ் மொழி மற்றும் இலக்கியத்திற்கான ஒரு மிக முக்கியமான மையமாக மதுரை இருந்து வருகிறது. 3வது தமிழ்ச் சங்கம் இந்நகரத்தில் நடந்ததாக நம்பப்படுகிறது. இந்த பாரம்பரியம் தொடர்ந்து மதுரை காமராசர் பல்கலைக்கழகம், மதுரை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஒரு வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் போன்ற கல்வி நிறுவனங்களுக்கு உறைவிடமாக இந்நகரம் ஒரு முக்கியமான கல்வி மையமாக உள்ளது. இந்நகரம் தென்னிந்தியாவில் ஒரு பெரிய வர்த்தக மையமாகவும் விளங்குகிறது. அதன் பொருளாதாரம் ஆட்டோமொபைல், ரப்பர், ரசாயனம் மற்றும் கிரானைட் உற்பத்தி போன்ற தொழில்களுடன் பன்முகத்தன்மை கொண்டது. வரலாற்று ரீதியாக மதுரை பருத்தி மற்றும் பட்டு புடவைகளின் கைத்தறி நெசவுக்கு புகழ்பெற்றது. இந்த பாரம்பரியம் இன்றும் செழித்து வருகிறது. மதுரையின் சுவைகள். மதுரையின் உணவு வகைகள் சைவம் மற்றும் அசைவ உணவுகளின் சுவையான கலவையாகும். நகரத்தின் சில முக்கியமான உணவுப் பொருள்கள் இட்லி மற்றும் தோசை. மிருதுவான பஞ்சு போன்ற இட்லிகள் மற்றும் மொறுமொறுப்பான தோசைகள் பிரதானமான உணவுகள். முருகன் இட்லி கடை குறிப்பாக புகழ்பெற்ற ஒரு நிறுவனம். கறி தோசை ஒரு தனித்துவமான உள்ளூர் சிறப்பு. இது பொடித்த ஆட்டிறைச்சி ஒரு அடுக்குடன் கூடிய தோசை. ஜிகர்தாண்டா பால், பாதாம் பிசின், நன்னாரி சிரப் மற்றும் ஐஸ்கிரீம் ஆகியவற்றால் தயாரிக்கப்படும் ஒரு புத்துணர்ச்சியூட்டும் மற்றும் பிரதான பானம். பருத்தி பால் பருத்தி விதைகளிலிருந்து தயாரிக்கப்படும் ஒரு பாரம்பரிய ஆரோக்கியமான பானம். பன் பரோட்டா ஒரு பஞ்சு போன்ற அடுக்கடுக்கான ரொட்டி. இது பிரதானமான தெரு உணவாகும். பல நூற்றாண்டுகளாக நகரத்தில் குடியேறிய சௌராஷ்டிரியர்கள் மற்றும் செட்டியார்கள் போன்ற வெவ்வேறு சமுதாயங்களின் தாக்கங்களை உள்ளூர் உணவு வகைகள் பிரதிபலிக்கின்றன. இன்று மதுரை தமிழ்நாட்டின் 3வது பெரிய பெருநகரமாகும் மற்றும் மதுரை மாவட்டத்தின் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தலைமையாகவும் செயல்படுகிறது. இது தனது அன்சய பாரம்பரியத்தை நவீனத்துவத்துடன் வெற்றிகரமாக இணைத்துள்ள ஒரு பரபரப்பான நகரமாகும். சாலை, ரயில் மற்றும் விமானம் மூலம் நன்கு இணைக்கப்பட்டுள்ளது. இன்டர்நேஷனல் விமான நிலையம், உள்நாட்டு மற்றும்
மற்றும் வெளிநாட்டு விமான சேவைகளை வழங்குகிறது. மதுரை ஒரு முக்கிய யாத்திரை மற்றும் சுற்றுலா தலமாக தொடர்ந்து இருந்து வருகிறது. அதன் காலமற்ற கவர்ச்சியுடனும் வித்தியாசமான கலாச்சாரத்துடனும் உலகம் முழுவதிலிருந்து பார்வையாளர்களை ஈர்க்கிறது.